Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஆன்ட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? சோத்திரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்பா, உங்க வேதத்தில் மீது இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற தாகத்தை என் கர்த்தர் தாமே ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று அண்டையில பிள்ளைகளை கொண்டு போய் செல்லுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறீரப்பா. தகப்பனே, பிள்ளைகளை கொண்டு அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஜீவ தண்ணீராய் ஆறுதல் நிறைந்த பிள்ளைகளாய் உங்க வார்த்தை எடுத்து சொல்லும் தீர்க்கதரிசிகளாய் பிள்ளைகளை மாற்றுகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த உங்களுடைய நோக்கம் ஒன்று கூட தீமைக்கல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஏசப்பாய் மன விருப்பத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி உங்க நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தட்டும். எல்லா தீங்குக்கும் திகிலுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். சில்ட்ரன்ஸ், ஏசப்பா உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாங்க. இப்பொழுதும் நாம் கரம் தட்டி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் மன விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் மன விருப்பம் நிறைவேற்றுவார். களி கூறு, களி கூறு, களி கூறு, அவரே நம் நல்ல மேய்ப்பர். மகிழ்ந்தீரே, 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 அவரே நம் நல்ல தகப்பன். களி கூறு, களி கூறு, களி கூறு, அவரே நம் நல்ல மேய்ப்பன். மகிழ்ந்தீரே, 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 அவரே நம் நல்ல தகப்பன். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தரின் பலனாய் வந்திடுவார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து மகிழ்ந்தீரே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் பலனாய் வந்திடுவார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். களி கூறு, களி கூறு, களி கூறு, அவரே நம் நல்ல மேய்ப்பன். மகிழ்ந்தீரே, 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 அவரே நம் நல்ல தகப்பன். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் மன விருப்பம் நிறைவேற்றுவார். ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தை என் கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 14 அதிகாரம் 1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். 4 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். 5 தோமா அவரை நோக்கி,
ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 7ஆம் வசனம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். 9ஆம் வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? 10ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த காரியங்களை செய்து வருகிறார். 10ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். 13ஆம் வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 19ஆம் வசனம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். 20ஆம் வசனம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 22ஆம் வசனம். ஸ்கியோரியோத்து அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனங்களை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். 24ஆம் வசனம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. 25ஆம் வசனம். நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. 28ஆம் வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். 29ஆம் வசனம். இது நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 31ஆம் வசனம். நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். ஆமீன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், யோவான் 14ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சது கேட்டீங்க இல்லையா? 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசப்பா மீண்டும் நம்மக்கிட்ட வருவார் அப்படின்னு உறுதியாக நமக்கு சொல்கிறாரு. ஏசப்பா மீண்டும் நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுவாராம், நம்மளை அவர் இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போவாராம். நமக்காக ஒரு பிளேஸை வந்து என்ன பண்ணுவாராம், ஆயத்தப்படுத்துவாராம். இப்போ நம்ம மட்டுமா இருக்கிறோம் இந்த பூமியில்? நம்மளை மாதிரி எத்தனை பேர், எத்தனை கோடி ஜனங்கள் ஏசப்பாவை நம்புகிறாங்க. எல்லாருக்குமே ஏசப்பா என்ன பண்ணுறாராம், ஒரு பிளேஸை வந்து ஆயத்த பண்ணி வச்சுருப்பாராம். நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிளேஸில் நம்ம ஏசப்பாவோட கூட சந்தோஷமாக ஹாப்பியாக 1000 வருடம் அரசாளுவோம் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு சில்ட்ரன்ஸ். அதனால் இந்த ஒரு வார்த்தை எதை குறிக்குதுன்னா, ஏசப்பா மீண்டும் வருவார் அப்படின்ற ஒரு நிச்சயம், நமக்கு நம்பிக்கை, ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருக்கணுன்றது தான் குறிக்குது. ஓகேங்களா? மீண்டும் ஏசப்பா வருவார், நம்மளை கூட்டிகிட்டு போவார், அவர் இருக்கிற இடத்துல நம்மளையும் வச்சுக்குவார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களையும் நம்ப சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏசப்பா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிகிட்டு போவார். ஓகேவா? ஓகே சில்ட்ரன்ஸ், கேள்வி கேட்கலாமா? என் டேஷ் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆ வார்த்தையினாலே, ஆ நாமத்தினாலே, 3வது கற்பனையினாலே. ஆன்ட்டி வந்து ஆக்காய்க்கு பதிலாக 1 2 3ன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் கரெக்டான ஆன்சரை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.